உங்களை சில பேர் உண்மையாக விரும்புவாங்க. ஆனால் அவங்க உங்களை விரும்புகிறாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதுக்காக முக்கியமாக நான் ஒரு 6 விதமான அறிகுறிகள் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைடெக் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக இருங்க அந்த 6 விஷயத்தை கேட்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, உங்களை ஒருத்தவங்க உண்மையாக விரும்புகிறாங்க, ஆனால் உங்கள் கிட்ட அதை சொல்லாமல் மறைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு 6 அறிகுறிகள். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சில சிம்பிளான விஷயங்கள் தான் நான் அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது நீங்கள் எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுதுன்றதை பாருங்கள். சைடெக்கில் சொல்லக்கூடிய எல்லா விதமான வீடியோஸுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் தான் நம்ம இதை ஷேர் பண்ணுறோம். உங்கள்கிட்ட வேறு சில டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். அந்த ஒப்பீனியனுக்கும் நான் மரியாதை கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காகன்றதை நான் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, உங்களை விரும்புகிறவங்க உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கவங்க எப்படி பண்ணுவாங்கனாக்கா, மேக்ஸிமம் அவங்க மெசேஜ் பண்ணுறதை தவிர்ப்பாங்க. உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறதுக்கு விரும்புவாங்க. ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் நினைக்கிறாங்க. மெசேஜில் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறதை விரும்ப மாட்டாங்க. உண்மையாக விரும்புகிறவங்க உங்கள்கிட்ட பேசினா சந்தோஷப்படுவாங்க. மெசேஜ் பண்ணுறதை விட கால் பண்ணி பேசுகிறத ரொம்ப விரும்புவாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். மெசேஜை விட கால் பண்ணி பேசுகிறது விரும்புவாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சரி கால் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா, சரி டேரெக்டாக பேசுவாங்களான்னு கேட்டால் டேரெக்டாக பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. டேரெக்டாக பேசுகிறத நிறுத்திடுவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அதை மேக்ஸிமம் தவிர்க்க முயற்சி பண்ணுவாங்க. டேரெக்டாக போய் மீட் பண்ணி பேசணுன்னா தொடலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பேசும்போது அவங்க பேசுகிறத நிறுத்திட்டு நீங்கள் பேசுகிறதையே கவனிப்பாங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்கன்றதெல்லாம் இருக்காது. நீங்கள் எப்படி என்ன விஷயம் அது மூளைக்கு போகாது. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அதை அவங்க ரசிப்பாங்க. நீங்கள் பேசுகிறதே பிடிக்கும். அதை ரொம்ப அதிகமாக அந்த கான்வர்சேஷனை கவனிப்பாங்க. சில வார்த்தைகள்லாம் கூட ரொம்ப மனசில் ஆழமாக இந்த சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் கூட ஞாபகம் வச்சுப்பாங்க அவங்க. ஸோ கான்வர்சேஷனை அவங்க ரொம்ப கவனிப்பாங்க. 4வது விஷயம், உங்களுடைய ஸ்பெஷல் டேயில் அவங்க ஒரு நபராக இருக்க விரும்புவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பர்த்டே இருக்குது அப்படின்னாக்கா, நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய விஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில நீங்கள் அவங்கள மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டே ஒரு ஸ்பெஷல் டேவாக மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. பர்த்டேவை உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், அந்த வெற்றியை ரொம்ப பிரபலப்படுத்துவாங்க, பாராட்டுவாங்க. அது மற்றவங்கள காட்டிலும் மற்றவங்க செய்கிறத காட்டி மற்றவங்க செய்ய பாராட்டை விட, மற்றவங்க கொடுக்குற ஒரு விஷை விட, மற்றவங்க கொடுக்குற ஒரு கிஃப்ட்டை விட ஒரு ஸ்பெஷலானதாக இருக்கும். அது நீங்கள் என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கிற ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை உங்களுக்கு உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஹெல்ப்பு வேணும் அப்படின்னா முதல்ல அதான் நிற்பாங்க. உங்களுக்கு உண்மையிலே ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கேட்காமலே நிற்பாங்க. உங்களுக்கு உண்மையிலே ஒரு கஷ்டம் அப்படின்னா அது உங்களை அறியாமலே அதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் விரும்புகிறப்ப அவங்க கூட இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறப்ப நீங்கள் வேணும்னு நினைக்கிறப்ப அவங்க கூட நிற்பாங்க. உங்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. இது மற்றவங்க காட்டிலும் ரொம்ப ஒரு யூனிக்கானதாக இருக்கும். அதிகமான சிரமப்பட்டு கூட இதை செய்வாங்க. இது 5வது விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். நம்ம கூடவே தான் இருப்பாங்க. மொத்தம் நான் 6 விஷயம் சொல்கிறதா சொல்லி தான் 5 விஷயம் சொல்லியிருக்கேன். 6வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஃபைனலாக ஒரு கட்டத்தில் அவங்க உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிவிடுவாங்க. வெர்பலாக சொல்லாமல் தான் இருப்பாங்க. ஆனால் அது டைரெக்டாகவோ ஏதோ ஒரு வகையில் நான் உன்னை விரும்பிட்டு தான் இருக்கேன்றதை வார்த்தையாலேயோ செயலாலேயோ எழுத்து மூலமோ ஏதோ ஒரு வகையில் அது உங்கள்கிட்ட கன்வே பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் அவங்க உங்களை உண்மையாக விரும்புகிறாங்க. பட் ஆனால் அது உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது, சொல்லாமலே விரும்பிகிட்ருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற ஒரு நபர். அந்த கடைசியாக சொல்கிற பாயிண்ட் சொல்கிறது கூட அது வேறு விதமாக யாரும் சொல்லாத ஒரு விஷயமா டிஃப்ரெண்ட்டானதாக இருக்கும். அது டிஃப்ரெண்ட்ன்றது பர்சன் டு பர்சன் இட் வுட் பி டிஃபர். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எப்படி இருக்குது, எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இது பீப்புள்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கும், நம்மளோட இருக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சைடெக் மூலமாக சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்களோ உங்களை சுற்றிக்கிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லாமல் தவிச்சிட்ருக்கீங்களா, நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.